பல காணொளி பார்த்து பல சின்னஞ்சிறு நேரம் வீணடித்து மனம் வாடி மதிப்பெண் குறைந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து ஆசை கோடி பருவம் மறந்து கொடுங்கோற்றுக்கிரி எனப்பின் மாயும் பல வேடிக்கை மாணவரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தீரோ? நூலகம் சென்று புத்தகம் படித்து வித்தகம் படைக்க சத்தியம் எடுத்தோம். மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கினாலே வாழ்க்கையில் உதயம். அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி நல்ல பல கருத்துகளில் இயங்கி தமிழ் அன்னை மடியில் மயங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. தமிழின் பெருமை. தமிழுக்கு அமுதென்ற பேர் என கூறி மகிழ்ந்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசனார். தமிழுக்கு இனிமை எனவும் அழகு எனவும் பொருளுண்டு. முத்தமிழ் என்றும் இயற்றமிழ் எண்ணத்தை வளர்க்கும். இசை தமிழ் உள்ளத்தை உருக்கி ஒரு நிலைப்படுத்தும். தமிழை தீந்தமிழ் தேந்தமிழ் போன்ற அடைமொழி சொற்களின் வழி அறியலாம். நந்திவர்ம மன்னன் கூட தமிழை சுவைப்பதனால் சாவு வந்தாலும் மகிழ்வோடு வரவேற்பேன் என்றான். ஏன், இறைவன் கூட தன்னை பித்தன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் வைத்தபோது தமிழால் வைதானே என்று பெரும் மகிழ்ச்சி அடைந்தாராம். வேறு எந்த மொழியிலும் இல்லாத பெருமை தமிழுக்கு உண்டு. வேறு எந்த மொழியிலும் மொழியையே தன் பெயராக சூட்டிக் கொள்ள மாட்டார். ஆனால் தமிழர்கள் மட்டுமே தமிழரசன், தமிழரசி, தமிழ் செல்வி, தமிழ் செல்வன் போன்ற பல பெயர்களை மூலம் மொழியையே தன் பெயராக சூட்டிக் கொள்கின்றனர். தெரிந்த அனைத்தையும் தெளிவாக சொன்னேன். புரிந்த அனைத்தையும் புரியும்படி சொன்னேன். பேச்சினில் தீ பற்றி பொய்மையை வெளியேற்றி பெறுவேன் பெருவெற்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.